ரஜினி அம்மா வந்து திருநங்கையே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அவங்க மனசளவுல திருநங்கைன்னா, நான் மனசளவுலயோ, உடல் அளவுலயோ நான் திருநங்கைன்னு சொன்னேன். எந்த அளவுலயாவது நீங்க திருநங்கையா இருந்துக்கோங்க. அது உங்களோட பர்சன் நான் வரல. ஆனா திருநங்கைகளோட வலி வேதனைகள நீங்க பேசணும். ஒரு ஆணுறுப்ப அகற்றும்போது அதுக்கு உண்டான வலி, அதுக்கப்புறம் அந்த 40 நாள் நாங்க படுறது. ஏன்னா உண்மையில ஒரு வலி வேதனை சர்ஜரி பண்ண திருநங்கைகள போய் கேளுங்க. அது மறுபிறவி. அந்த வலி வேதனைய அனுபவிச்ச நாங்களே இன்ன வரைக்கும் எதுலயுமே அத பத்தி பேசல. இவங்க பேசுனாங்கன்னும்போது, நீ யாருக்கோ ஒரு நல்லது செய்யல. செஞ்ச மாரி ஒரு பாவனைய தான் நீ காட்டுறியே கண்டி. யாருக்கு நீ நல்லது செஞ்சிருக்கிற? உன் ஏரியால இருக்கு, உன் கோயில சுத்தி இருக்கிற ஒரு 10 சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன் கோயில் வாசல்ல வந்து படுக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பொட்டல பிரியாணியோ, ஏதோ சாமிக்கு கட்டுற ஒரு 2 புடவைய எடுத்து நீ குடுத்துட்டீனாக்கா நீ வரலல்ல. BMW கார்லாம் குடுத்தாங்களாமே செலிபிரிட்டீஸ் இவங்களோட இதெல்லாம் பாராட்டி. எனக்கு கூட வந்துட்டு திருநங்கை மக்கள் கம்யூனிட்டிய வந்து இப்போ இந்த நாய்க்கு சிஸ்டமை எதுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க வந்து சென்னை பென்சில் பிளாஸாவை எழுதி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கனிமரா இருக்கு இல்லைங்களா, அது கூட எழுதி கொடுத்துருக்காங்க. வேணா நாங்கள் நின்று போட்டோ காட்டுமா. 2 தார்கார் இருக்கு, 5-6 கோடிக்கு பங்களா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தரை நம்ப மாட்டோம். இப்போ நான் அடிச்சு சொல்றேன், அந்த வீடு அவங்க பேர்ல தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வீடு இதெல்லாம் வச்சுக்கோங்க, சம்பாதிச்சுக்கோங்க, உங்க கஷ்டம். ஆனா நல்ல பொண்ணு சொல்லாது. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 1 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, திருநங்கைகளுக்கு உண்டான நாயக்கும், ஜமாத்துக்கும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில கருத்துக்கள பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்துறலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பேட்டியில நீங்களே சொல்லியிருந்தீங்க, ரஜினி அம்மா வந்து திருநங்கையே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. என்ன அத சொல்லுங்க? அதாவது நான் வந்து ரஜினி அம்மா வந்து திருநங்கையே இல்லைன்னு நான் சொல்லல. அதாவது என்ன சொல்லியிருப்பேன்னா, அவங்க என்ன வந்து அந்த ஆங்கர் வந்து கேட்டாங்கன்னா, ரஜினி அம்மா வந்து மனதளவுல வந்து நான் ஒரு திருநங்கைன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இது வந்து 2016ல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. ஒரு மசோதா. அதாவது ஒரு திருநங்கை வந்து நம்ம மனசளவுல உணர்ந்தாலே வந்து பெண் தன்மையை உணர்ந்தாலே நம்ம திருநங்கை தான்றது இருக்கு. அத கண்டிப்பா நாங்களும் வரவேற்றோம் தான் அந்த நேரத்துல. இப்பவும் நாங்க அதெல்லாம் வரவேற்கிறோம். ஏன்னா அதெல்லாம் ஓகே தான். அவங்க மனசளவுல திருநங்கைன்னா, நான் மனசளவுலயோ, உடல் அளவுலயோ நான் திருநங்கைன்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது, புரியுது. மனசளவுலயும் நான் திருநங்கை தான். உடல் அளவுலயும் நான் திருநங்கை தான். அப்ப அதுக்கு வந்த கேள்வி தான், அப்ப அவங்க வந்து இன்னும் சர்ஜரி பண்ணலையா? அப்படின்னும்போது நான் சொல்றேன், "அத நான் வேற சொல்லணுமா?" அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெறைய சர்ச்சைகள், நெறைய பிரச்சனைகள்லாம் போச்சு. ஆனாலும் வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மனசளவுலயோ, உடல் அளவிலயோ, எந்த அளவுலயாவது நீங்க திருநங்கையா இருந்துக்கோங்க. அது உங்களோட பர்சன் நான் வரல. ஆனா திருநங்கைகளோட வலி வேதனைகள நீங்க பேசக்கூடாது. அந்த ஒரு ஆணுறுப்ப அகற்றும்போது அதுக்கு உண்டான வலி, அதுக்கப்புறம் அந்த 40 நாள் நாங்க படுறது, ஒரு சர்ஜரி பண்ண எங்களுக்கு கண்டிப்பா, தானம்மா தெரியும் கண்டிப்பா. அதோட ஃபீலு. கண்டிப்பா. அப்ப இத பத்தின டீட்டெயில் கேட்கும்போது நான் சொல்லி தானம்மா ஆகணும். அத தானம்மா நான் இந்த சொன்னேன். வலிய அவங்க அனுபவிக்கலன்னு ஆ சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுல வந்து நான் அவங்க மனசு கஷ்டப்படும்படியோ, இல்ல அவங்கள வந்து நான் இது பண்ற மாரிலாம் நான் பண்ணல. ஏன்னா உண்மையில ஒரு வலி வேதனை சர்ஜரி பண்ண திருநங்கைகள போய் கேளுங்க. அது மறுபிறவி. ம், ம். மறு ஜென்மம்னு கூட சொல்லலாம். ஒரு உயிர்நிலைய அறுத்து, எடுத்து அந்த 40 நாள் அவங்க எவ்ளோ கஷ்டம்லாம் இருக்கு. அப்போ அந்த வலி வேதனைய அனுபவிச்ச நாங்களே இன்ன வரைக்கும் எதுலயுமே அத பத்தி பேசல. இவங்க பேசுனாங்கன்னும்போது எனக்கு ஒரு சின்ன மனசு கஷ்டம். அதோட விளக்கத்த தான் நான் குடுத்தேன். சரி அவங்க ஒரு ஒரு சேனல்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அத அறுத்து போடும்போது, "பாப்பாப்பா என்ன வலி! அது இருக்கு பாருங்க. நாங்க அவ்ளோ வலிய அனுபவிப்போம். அவ்ளோ வேதனைய அனுபவிப்போம். சுட சுட எண்ணெய் ஊத்துவாங்க. இதெல்லாம் நான் உட்கார்ந்து ஆன்னு பார்த்துன்னுருக்கிறேன். என்னடா இது இவங்களுக்கு எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? இவங்களுக்கு யாரு இதெல்லாம் பண்ணாங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப வந்து இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு இதுவ ஏன் நீங்க குடுக்கணும்? அப்போ பிரச்சனை இல்ல. நாங்க இத பத்திலாம் நோண்டல. இப்போ பிரச்சனைன்னு வந்திருக்குது. மந்த்ராது எது ஒரு கதை கிடைக்குமோ, நீ வந்து மோப்பம் பிடிக்கிறன்னும்போது, உன்து ஒரு கதை கிடைக்கும், நான் மோப்பம் பிடிக்க மாட்டேனா? இதுல புடிக்கணும்ன்றது கூட கிடையாது. இருக்கிற உண்மைய சொன்னதுக்கே இவ்ளோ புகைச்சலு, இவ்ளோ அனலு.
நீங்க பேசாம இருக்கணும்னா, அவங்க ஏதோ காசு குடுக்கணுமாமே உங்களுக்கு? அந்த கூட ஆமாம்மா. இருந்தவங்கலாம் ஏன் என்ன சொன்னாங்க. பண்ண முடியும்? ம். என்னால பாராளுமன்றத்துல மைக் புடிச்சு பேசுறேன். அதனால அவங்க வந்து எனக்கு காசு குடுக்க போறாங்க. என்னம்மா இது? சென்னையில இருக்கிற 3000 திருநங்கைகளே உனக்கு அடங்கி இருக்கிறாங்கன்னும்போது, இந்த ஒரு மந்த்ரா உனக்கு அடங்க மாட்டாளா? முடியுமா? முடியாதுங்களா? ஏன் உனக்கு மந்த்ரா அடங்கலன்னா, உன் சைடு நியாயம் இல்ல, நீதி இல்ல. நீ யாருக்கோ ஒரு நல்லது செய்யல. செஞ்ச மாரி ஒரு பாவனைய தான் நீ காட்டுறியே கண்டி, யாருக்கு நீ நல்லது செஞ்சிருக்கிற? உன் ஏரியால இருக்கு, உன் கோயில சுத்தி இருக்கிற ஒரு 10 சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன் கோயில் வாசல்ல வந்து படுக்கிறவங்களுக்கு, ஏதோ ஒரு பொட்டல பிரியாணியோ, ஏதோ சாமிக்கு கட்டுற ஒரு 2 புடவைய எடுத்து நீ குடுத்துட்டீனாக்கா, நீ வள்ளலா? நீங்களே பாருங்க. ஒரு ஒரு முஸ்லீம் டீம் ஒண்ணு வந்து பேசுவாங்க. ஒரு பொண்ணு ஒண்ணு பேசும். ஐயோ! ரஜினி அம்மா எனக்கு படிப்புக்கெல்லாம் ஃபீஸ் குடுத்தாங்க. என் காலேஜ் ஃபீஸ் கட்டுனாங்க. அவங்க இல்லன்னா என்னால முடியாதுன்னு அழுது பேசும் ஒரு பொண்ணு. அந்த டீமு அவங்க ஹஸ்பண்டோட சொந்தக்காரு. செட்டிங்ஸ் சம்ஸ்ருதீனோட செட்டிங் அது. சரிங்களா? ஏன் மத்த முஸ்லீம் டீம்லாம் வரல? அந்த ஒரு பொண்ணு மட்டும் பேசுது. இது வந்து நான் முஸ்லீம் சகோதரர்கள்லாம் தப்பா சொல்லல. அன்னைக்கு பேசினதுக்காக சொல்றேன். ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சேனல்ல பார்த்தீங்கன்னா, நார்மலா பேசுவாங்க. 2வது சேனல்ல பார்த்தா அழுவாங்க. நல்லா அந்த 4 பேரையும் பாருங்க. அவங்களுக்கு ஒருத்தர் காலேஜ் ஃபீஸ் கட்டுற ரேஞ்சுல தான் அவங்க இருக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்களே கட்டுற ரேஞ்சுல இருக்கிறாங்க. அதேபோல வந்து அவங்க சொல்வாங்க, ஒரு 200 பேரு அட்வொகேட்ட வந்து நாங்க படிக்க வச்சுக்கிறோம். அப்போ அந்த வேசார்பாடி பாரதி நகர்ல புள்ளைங்க பொறக்கும்போதே ரஜினி வந்து அவங்க அட்வொகேட் ஆக்கிடுவாங்கன்னு நம்பிக்கையில தான் பெத்தாங்களா? இதெல்லாம் எனக்கு புரியல. பார்க்குற மக்கள்லாம் இத எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப 200 பேரு வந்து படிப்புக்கு வழி இல்லாம, அது என்ன பர்ட்டிகுலரா வந்து அட்வொகேட்டா தான் ஆவணும்னு வந்து உங்ககிட்ட நிக்கிறாங்க. நீ 200 அட்வொகேட்ட உருவாக்குன ரஜினிக்கு, 200 பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுனவங்களுக்கு, பசின்னு வரவங்களுக்கு மூட்டை மூட்டையா அரிசி குடுக்குற ரஜினி, ஏன் அந்த ஏரியா கவுன்சிலரா நின்னு இருக்கலாமே? நிக்கலாம்லம்மா? நின்னு அந்த வார்டுக்கு நீ கவுன்சிலர் ஆயி, அந்த வார்டு அத்தன பேருக்குமே நல்லது செய். அதுனா இவங்களுக்கு தான் செய்வேன்னு எதுனா இது இருக்கா? அக்ரீமெண்ட் இருக்கா? புரியுதுங்களா? அதேபோல பாருங்க, ஒரு 10 லேடி பேசியிருப்பாங்க. எல்லா சேனல்லயுமே பாருங்க அந்த 10 லேடி தான் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவா. அவங்களுக்கு ஆதரவுலாம் நான் சொல்ல மாட்டேன்ம்மா. ஒரு பொட்டல பிரியாணி ரூ. 500 பணம். அவ்வளோதான். இப்ப நான் கூட வந்து இந்த தெருமுனையில நின்னுட்டு, ஒரு 10 பேருக்கு பிரியாணி குடுக்கணும்னா 10 பேர் வந்து சேருவாங்களா? சேர மாட்டாங்க. சாப்பாடு குடுக்குறேனே. அப்ப எனக்காக பேசுங்க. இந்த மைக்க நீட்டினா எல்லாம் பேச தான் போறாங்க. ஐயோ! எங்களுக்கு பசிக்கு இந்த அம்மா வந்து இப்ப பிரியாணி குடுத்தாங்க. இந்த அம்மா நல்லா இருக்கணும். இந்த அம்மா அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அதுதான். நீங்க என்ன படிப்பு செலவுலாம் சொல்றீங்க? BMW கார்லாம் குடுத்தாங்களாமே செலிபிரிட்டீஸ் இவங்களோட இதெல்லாம் பாராட்டி, அதுக்கப்புறம் சில ஏதோ மஹிந்திரா தார்லாம் வந்து குடுத்தாங்க அப்டின்லாம் சொன்னாங்க. ஆமாம்மா. எனக்கு கூட வந்துட்டு, நான் வந்து இந்த திருநங்கை மக்கள் கம்யூனிட்டிய வந்து இப்போ இந்த நாய்க்கு சிஸ்டம எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒருத்தவங்க வந்து சென்னை பென்சில் பிளாசாவ எழுதி குடுத்துருக்காங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் கனிமரா இருக்கு இல்லீங்களா? அது கூட எழுதி குடுத்துருக்காங்க. வேணும்னா நாங்க நின்னு ஃபோட்டோ காட்டட்டுமா? அந்த ஹோட்டல் வாசல்ல. நீங்க இப்டி சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு வீடியோ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃபுல்லா நகை போட்டுட்டு, உங்க கல்யாணத்துல வந்து நல்லா ஜொலிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஃபிளாஷ் ஆயிட்டு போது. இல்லாதவங்க இப்டி போட மாட்டாங்கல்ல? அதுதாம்மா என்னோட கேள்வியே வந்துட்டு. அதாவது வகத்தொகை இல்லாம, நம்ப யார்கிட்ட மாட்டப் போறோம்ன்னு தெரியாம ரஜினி வந்து தலையிட்டாங்க. அப்போ ஒரு காலத்துல அவங்க பெருமைக்கெல்லாம் எதெல்லாம் பேசினாங்களோ, அது அப்படியே இப்ப அவங்களுக்கு ஆப் ஆயிடுச்சு. நீங்க வந்து நெறைய நகையெல்லாம் பேசுறீங்க. ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கூட இல்ல, கோல்டுல பொட்டு வச்சிருப்பாங்களா? இவங்க வச்சிருக்காங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் தங்கத்துல பொட்டு வச்சிருக்கேன். தங்கத்துல பார்டர் போட்ட சாரி வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து அ ஒரு ஒரு சிலருங்க பணக்காரங்க, சில நடிகர் எல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. பேர் மென்ஷன் பண்ணாம. அவங்க வந்து எனக்கு தார் கார்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. உனக்கு தார் கார் தான் அவங்க வாங்கி தரணும்னு எதுனா இருந்துச்சா? நீ செஞ்சதுல அவங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா, வேற ஏதோ பண்ணலாமே. தார் கார் தான் எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க? ரஜினி அவங்களுக்கு தார் கார் தான் நம்ம வாங்கி போய் குடுக்கணும்னு. ஏன் உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா அது? அந்த அப்படி ஒரு கார் இருக்குதே எனக்கு இப்ப தாங்க தெரியும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதாவது இது எல்லாமே பொய். இதெல்லாம் பொய். அதாவது நீங்க பார்த்திருக்கலாம். ஆன்மீகத்துல எவ்வளோ பெரிய பெரியவங்கலாம் கூட வலம் வந்திருக்காங்க. எவ்வளோ பெரியவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யாருமே போய் தார், காரு, பங்களா இதெல்லாம் வாங்கி குடுக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு மறைமுகமா நடந்திருக்கான்றது தெரியாது. அதேபோல நான் இன்னொரு விஷயம் வந்து நான் இவங்கள கேட்ட கேள்வியே என்னன்னா, இந்த 3 1/2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கலாம் பணம் கேட்கறாங்க.
இந்த சிஸ்டம்க்கு வந்து ஒரு இவ்வளோ குடுக்கணும்னு சொல்லிட்டு. இவங்கலாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க கிட்டலாம் எல்லாம் என்ன சொன்னாங்க, ₹1,4,00,000 தான் குடுத்துருக்கோம். ₹1,25,000 தான் இந்த ஃபங்ஷனுக்காக குடுத்துருக்கோம்னு இந்த கதை தான் எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த முன்னான்றவங்க வந்து சில பிரச்சனைகள் காரணத்தினால நான் முன்னா மேல கோர்ட் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். அவங்கள ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ சிலதெல்லாம் பண்ணி தான் என்கிட்ட இது பண்ணி என்னோட கோரிக்கைலாம் கேட்டாங்க. எல்லாருக்கும் தெரிய சொன்னதையும் நான் திருப்பி சொல்ல விரும்பல. இப்ப அந்த முன்னா வந்து சென்னையில நாயக்கு சிஸ்டம் கிடையாது. ஜமாத் கிடையாது. தலைவிகள் கிடையாது. நான் வச்ச எண்ணெய் பூ. நான் குடுத்த தட்டு பூனாக்கா இத கலைக்கிறேன். அப்படின்னு ஒரு அறிக்கை குடுத்தாங்க. அந்த அறிக்கையை நான் எனக்கு இந்த 6 மாச காலத்துக்கு இது ஒரு வெற்றி தானே, மிகப்பெரிய வெற்றி. நான் என்ன பண்ணேன், அத ஒரு சேனல் மூலியமா அத ரிலீஸ் பண்ணேன். இத பார்த்தோனே அந்த நாயக்கு குரூப்ல அந்த வீடியோ போட்டு, அந்த குரூப்புக்குள்ள நானும் இருக்கேன். பட் நாயக்கா கிடையாது. அந்த நாயக்குங்க குரூப்ல ஒரு சில ஆபீஸ் சம்பந்தப்பட்டவங்க ஒரு 3, 4 பேர் இருக்காங்க. அது நானும் ஒரு ஆளா அந்த பொதுபடியா இருக்கேன். அப்ப அந்த வீடியோ போட்டு ஒரு 2, 3 பேர் பேசுறாங்க. அப்ப இந்த ஜமாத் கலைஞ்சிடுச்சு, இந்த சிஸ்டம் ஒழிஞ்சிடுச்சுன்ற ஒரு ஆதங்கத்துல ஒருத்தரும் தனித்தனியா பேசுறாங்க. ஐய்யயோ! நான் 20,00,000 போட்டிருக்கேனே! நான் 20,00,000 குடுத்து தானே ஒரு இந்த உண்மையா பாட்ட வெளிய வருது. வருது. அதுல ஃபர்ஸ்ட் பானுஸ்ரீ நாயக்ன்றவங்க பேசுறாங்க. நான் 20,00,000 குடுத்துருக்கேன். பெங்களூர்காரம்மா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இல்லன்னா சும்மா விடமாட்டேன். இத நான் ரொம்ப பெருசா ஆக்குவேன்னு. அப்போ இந்த ரஜினியும் சொல்றாங்க. "வானக்கா நீ சொல்லிட்ட, நான் சொல்லக்கா. நான் கூட 12 பைசா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தேன்க்கா இந்த காச. நான் இப்ப எனக்கு என்ன பதிலு? எனக்கும் தான் சொல்லணும். நானும் தான் 20,00,000 அழிச்சிருக்கிறேன். நான் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 12% வட்டிக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தேன்ன ரஜினிக்கு, இன்னைக்கு எப்படி தார்க்காரு? அப்போலாம் நீங்க ஆன்மீகத்துல தானே இருந்தீங்க. உண்மையா தானே எல்லாமே. ஆன்மீகத்துல தான் உங்களுக்கு வருமானம் வருது. அதுல தான் சம்பாதிக்கிறேன்னும்போது, நீ ஏம்மா 12 பைசா வட்டிக்கு வாங்கணும்? சரி, அப்ப எது உண்மை? எது பொய்? நீங்களே சொல்லுங்க. அப்போ நீ ஆன்மீகத்துல சம்பாதிக்கல. இந்த 3 1/2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா, இன்னைக்கு நீங்க சொன்னது 1 தார் காரு, 2 தார் கார் இருக்குது. அப்படியா? 2 தார் கார் இருக்கு. 5, 6 கோடிக்கு பங்களா இருக்கு. அந்த வீடு போய் பாருங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் மாரி இருக்கும். 48,00,000 மாரி இல்லல்ல அது. எது? அது 48,00,000 எப்படிம்மா? இது 5 ஸ்டார் ஹோட்டல். சரிங்களா? அவங்களும் ஆதார் கார்டு நீட்டி நான் என்னோடது இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா? அது வாங்கி பாருங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இப்ப இத நான் சொல்றேனே. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தர நம்ப மாட்டோம். பினாமியா போட்டா கூட, நம்ம ஒரு சில விஷயங்கள ஒரு சிலர் நம்மளோட பாதுகாப்புக்காக வச்சுப்போம் இல்லைங்களா? அதுல அந்த வீடு அவங்க பேர்ல தான் இப்பவும் இருக்கு. இப்ப நான் அடிச்சு சொல்றேன், அந்த வீடு அவங்க பேர்ல தான் இருக்கு. அந்த மாரியான ஒரு வீடு. இதெல்லாம் வச்சுக்கோங்க, சம்பாரிச்சுக்கோங்க. உங்க கஷ்டம். அதாவது ஒருத்தர ஏமாத்துறதுக்கு கூட நமக்கு ஒரு திறமை வேணும். அது இருந்தா தான் அத கூட பண்ண முடியும். அதனால ஏமாத்துறீங்களே ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஆனா நல்லவன்னு சொல்லாதீங்க. வேணாம். எனக்கு தெரிஞ்சு நாங்க பொழப்புக்கு போம்போது, இவங்க ஒரு 10 பசங்களோட ஒரு பெரிய அது நம்ம கார் சொல்லுவாங்க. BMW நம்ம BMW. அது கூட ஒரு 10 பேர் இட்டுன்னு வருவாங்க. அடியாட்களோட. நான் ப்ரூவ் பண்ணுவேன் இப்பவுமே. அவங்க கிட்ட இருந்த பசங்கள்ல ஒரு பையன் என் கூட இருக்கான். அவன் சொல்லுவான் மொத்த கதையுமே ரஜினியோடையது. நான் ஒரு சேனல் அரேஞ்ச் பண்ணி அவன உட்கார வச்சேன்னா, ஏ டூ ஜெட் அவன் சொல்லுவான் இப்போ. அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த சொல்லுங்க. இது எல்லாமே இருக்கு. இவங்களா தாம்மா வந்தாங்க. இவங்களா என்ன வலிச்சதுனால தான் இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு 21 வருது. பேர் எதிர்த்தாங்க. அதுல இவங்களும் ஒரு ஆள். இவங்க மீடியாவோட வெளிச்சத்துல வந்ததுனால இவங்கள பத்தி நம்ம இவ்ளோ பேசிட்டு பேசுறாங்க. இருக்கோம். அதாவது ஆ. இந்த 21 பேருமே சில தந்திரங்களை யூஸ் பண்ணாங்க. ரஜினிய மோத விட்டுட்டு இவங்கலாம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஃப்ரீ ஆயிட்டாங்க. அது இவங்களுக்கு புரியல. ரஜினி அம்மாக்கே புரியல. புரியல. ஒண்ணு புரிஞ்சுதோ, புரியலையோ, இல்ல இவங்க ஒரு பெரிய ஆளு, ஒரு செலிபிரிட்டின்றதுனால நம்மளே மோதிக்கலான்ற மாரி இருக்காங்களோன்றது எனக்கு தெரியல. ஆனா, இப்ப வரைக்குமே அந்த 21 பேர்ல நான் யாரெல்லாம் சொன்னேனோ, அவங்க யாருமே வாய் தொறக்கல. அவங்களுக்கு சார்பா ரஜினி மட்டும் ஏன் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. தெரியல. போட்டோம் எவ்வளோ தூரம் போதோ போட்டோம்மா. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. இதெல்லாம் எதிர்த்து நீங்க வந்து வெளிச்சம் அறக்கட்டளைய வந்து தொடங்கியிருக்கீங்க. ம். இல்லையா? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன இதுல? அதாவது வெளிச்சம் அறக்கட்டளைய வந்து நாங்க தொடங்குனதுக்கு என்னோட ஸ்டாண்டா நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரையுமே என்னால மாத்திட முடியாது. சரி. எல்லாருக்குமே எல்லாமே என்னால செஞ்சிடவும் முடியாது. ஏன்னா, எனக்கு இப்போ கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஃபண்டும் வரல. ஆ பெரிய பணக்காரங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடையாது. யார்கிட்டயோ ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கோ, ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு. என்னால முடிஞ்சது, வெற்றிகரமா செய்யக்கூடியது என்னன்னா, என்ன போல் பாதிச்சு இப்போ நான் ஒரு ஊர்லேருந்து இந்த தலைவிய நம்பி வந்துட்டேன். என் ஃபேமிலிலாம் விட்டு இங்க வந்துட்டேன்.
இவங்க பண்றதே எனக்கு பிடிக்கல. இவங்களோட கூட சேர்ந்து என்னால வாழ முடியல. அடுத்து நான் எங்க போணும்னு தெரியாம நிரபராதியா நிக்கிறேன். அப்ப இவங்களோட ஒன்றியே இருக்க முடியல. வேற எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. சரி நம்ம தனியா ஒரு வீடு எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ரூ. 10 சம்பாரிக்கலான்னு பார்த்தாலும் இவங்க விட மாட்டாங்க. ஆதரவு இல்லாம நிக்கிறவங்க நிக்கிறவங்க உங்ககிட்ட வரலாம். அந்த மாரி இருக்கிற அவ்வளவுதான். திருநங்கைய இல்ல நீங்க ஷார்ட்டா சொல்றீங்க. நான் அத கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நெனச்சு சொல்றேன். அந்த மாரி திருநங்கைகள் எங்க அறக்கட்டளைய நாடி வரலாம். அவங்களுக்கு என்ன நாங்க உதவி செய்யணுமோ செய்வோம். அதாவது ஒரு நபருக்கு வந்து ஒரு திருநங்கைக்கு மாசம் ஒரு 10லருந்து 15,000 சம்பளம் இருந்தால் போதுமானது. போதும். ஒரு ரூ. 5,000 வாடகை கட்டுனாங்களா, ஒரு ரூ. 5,000 சாப்பாடு செலவுக்கு பார்த்தாங்கன்னா, ஒரு ரூ. 5,000 சேவிங்ஸ் வைக்கலாம். ரூ. 5,000 வைக்கலாம், ஒரு ரூ. 1,000 எடுத்து மாசம் மாசம் வைக்கலாம். ஒரு ஆம்பள பொம்பளைலாம் அப்படி தானம்மா வாழ்றாங்க. ஒரு கொளுத்து வேலை செய்றவங்க, ஒரு சித்தாள் வேலை செய்றவங்க இப்படி தானே அது போல வாழ்ந்துட்டு போலாம். கௌரவமா இருக்கும். தன்னம்பிக்கையோட கௌரவமா இருக்கும். யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த நாயக்கு சிஸ்டம்ல அந்த ரூ. 15,000 கூட சம்பளம் இல்ல. நாங்க வந்து ஒரு மிஷன் தான். காலையில போய் ரோட்ல கடை அடிக்கணும். மிஷன் போல சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து குடுக்கணும். நைட்டு போய் செக்ஸ் ஒர்க் பண்ணணும். எடுத்துன்னு வந்து மொத்தமா குடுக்கணும். அப்ப நாங்க சம்பாரிக்கிறதெல்லாம் உங்களாண்ட குடுத்துட்டோம். மாசம் பொறந்தா எங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் என்ன வரும்? ஒண்ணுமே கிடையாது. 3 வேள சாப்பாடு, கட்டிக்க துணி அவ்வளோதான். இருக்க இடம். அப்ப எங்களுக்குன்னு சேவிங்ஸ்ன்னு அங்க எங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ஆனா பேரு நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம். ஒரு நாளைக்கு 5,000, 10,000லாம் சம்பாதிக்கிறோம். அதுல ஒரு 10 பைசா கூட எங்களுக்குன்னு கிடையாது. இப்போ உனக்குன்னு மாசம் ஒரு 15,000ன்னும்போது நீங்க அத விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்களா? அதுவும் கௌரவமா. போய் ஒரு ஒரு கடை கடையா போய் நிக்கணும், கையேந்தணும் அவசியமே இல்லையே. வாழலாம் இல்லைங்களா? அததான் இப்ப நாங்க பண்றோம். அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வேலை வாய்ப்பு, சுயதொழில், வேலைய அமைச்சு காய்கறி குடுத்துடுறீங்க. அமைச்சு குடுக்குறோம். இப்போ ஒரு 2, 3 பேருக்கு ம். பண்ணி குடுத்துருக்குறோம். 4 மாசம் தானே ஆகுது. 4 வருஷம் ஆகட்டும் சாதிச்சு காட்டுவோம். நிச்சயமா உங்களுடைய எண்ணம் வந்து அது உண்மையா இருந்து, நேர்மையா இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு அது வழி குடுக்கும். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது இன்னும் பல மடங்கு வந்து உயரும். கண்டிப்பா நாங்க இதுல ஜெயிச்சு, எங்க மக்களுக்கு ஒரு மறுவாழ்வு தருவோன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. சமூகத்திலயும் வந்து அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்துட்டு திருநங்கைகளுக்கு எல்லாருமே குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமுதாயத்துல எல்லாருக்குமே அவங்களுக்கான சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கும் எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் வந்து நேர்மையா இருக்கும் பட்சத்துல. கண்டிப்பா எங்களோட நிச்சயமா. சிந்தனைகள் அனைத்துமே நேர்மையா தான் இருக்கும். இவ்ளோ நேரம் வந்து உங்களுடைய பிரச்சனைகள பகிர்ந்துக்கிட்டீங்க. இத தாண்டி உங்களுடைய அந்த ஒரு உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அதுல வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி.